மரத்தை அதை தண்டு வந்த பிறகு கொலை தள்ள பிறகு அதை வெட்டுவாங்க. அதுலேருந்து ஒரு கரண்டி, அதாவது எல்லாருக்குமே தெரியும் கிராமப்புறங்கள் அவ்வளோ அனைத்து மரங்களுக்குமே ஒரு அடி விட்டு தான் 2 அடி 3 அடி விட்டுட்டு தான் வெட்டுவாங்க வாழை மரத்தை. அதில் வந்து ஒரு குழி நோண்டி நைட்டு ஃபுல்லாக ஒரு வெள்ளை துணி வச்சு கட்டியிருந்தோம் அப்படின்னா மறுநாள் நிறைய 1 லிட்டர்லேருந்து 5 லிட்டர் வரைக்கும் தண்ணி சுரந்து இருக்கும். அந்த தண்ணியை எல்லாரும் வீட்டில் உள்ளவங்க எல்லாரும் 1 லிட்டர் குடித்தாலே போதுமானது. எப்பப்போ வாழை மரம் வெட்டுறோமோ அப்பயே குடிச்சா போதுமானது. இதே சுரைக்காய் வந்து சுரைக்காய்க்கு உப்பு இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. உடம்புல உள்ள உப்பை எல்லா உப்பையும் நச்சையும் கரைக்கக்கூடிய தன்மை இந்த சுரைக்காய்க்கு இருக்குது. வாரத்துக்கு ஒரு முறையாவது சுரைக்காய் சமைத்து சாப்பிடலாம். எல்லா வாட்டரி வெஜிடபிள்ஸும் உடம்புல சேர்ற உப்பை வந்து அந்த ஃபைபர் அந்த தண்ணி வந்து எல்லாமே கரைச்சி வெளியே கொண்டு வரும். தேவையில்லாத உப்புக்கள் வெளியே சாப்பிட்ற உணவுகளில் நமக்கு கிடச்சிட்டே இருக்குது. முக்கியமாக நம்ம குடிக்கிற தண்ணியில் நமக்கு எங்கே சாதாரண தண்ணி மெட்ரோ வாட்டர் கிடைக்குதோ, ஆற்றுல குளத்துல கிணத்துல கிடைக்குதோ அந்த தண்ணியை நல்லா